அன்னை தமிழே அமுதப் பொழிவே, எம்மை இழந்தும் உம்மை காப்போம். தாய் தமிழுக்கு வணக்கம். முனைவர், கவிஞர், இலக்கிய புரவலர், அன்பானவர், பண்பானவர் என்று இன்னும் சொல்லலாம். அத்தகைய அத்துணை பெருமைகளுக்கும் சொந்தக்காரராக விளங்கி கொண்டிருக்கின்ற போற்றுதலுக்குரிய தமிழீழன் ஐயா அவர்களுடைய 31ஆம் நூல் வெளியீட்டு விழா, ஆண்டாள் திருப்பாவை உரைநூல் வெளியீட்டு விழா இந்த நிகழ்விற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற போற்றுதலுக்குரிய உலக தமிழ் ஆராய்ச்சி மன்றத்தினுடைய பொதுச் செயலாளர் பொறிஞர் தனசேகரன் ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். ஞானசேகரன் பொருத்தமானதா? என்னுடைய இயற்பெயர் அவருக்குள்ள நான் இருக்கிறேன். பொறிஞர் ஞானசேகரன் ஐயா அவர்களை வருக வருக என இருகாரம் கூப்பி வரவேற்கிறோம். நூலினை பெற்றுக்கொள்ள இருக்கின்ற போற்றுதலுக்குரிய இந்திய ஆட்சிப்பணி மாணவர் மு திபானி அவர்களையும் வழக்கறிஞர் பால சீனிவாசன் ஐயா அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். நூலினை வெளியிட இருக்கின்ற போற்றுதலுக்குரிய கவிஞர் ஸ்டாலின் ராமகிருஷ்ணன் ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். இந்த சிறப்பு நிகழ்ச்சியிலே போற்றுதலுக்குரிய நம்முடைய உள்ளமெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய பெருங்கவிக்கோ என்று வாயார அன்பா நாம் புகழக்கூடிய பெருங்கவிக்கோ வாமு சேதுராமன் ஐயா அவர்களுடைய தொடர் பணியை தமிழ்நாடென்றும் மட்டுமல்ல இந்த உலகத்தின் மூலை முடுக்கெல்லாம் செந்தமிழினுடைய செழுமையையும் அன்னை தமிழனுடைய அளப்பரிய பெருமைகளையெல்லாம் எடுத்துச் சொல்லி தன் வாழ்நாள் முழுவதும் தமிழுக்காக போராடிய ஒரு தமிழ் போராடி, உடையும் நடையும் உருமும் குரலும் வரையெனும் தோளில் வருடிடு மீசை உரையெனும் வீச்சில் உருகலை ஒழியும் திரைநிறை கடலாய் தீந்தமிழ் வழியும் பகைத்திறம் ஒழிக்க பைந்தமிழ் உதவும் நகைத்திடும் இதழ்கள் நண்பகை கடக்கும் தீயெனும் விழியில் தீந்தமிழ் வழியும் ஈயென ஈகை இருதரம் விரிக்கும் அவர்தான் பெருங்கவிக்கோ. அந்த பெருங்கவிக்கோ பெருந்தகை இல்லாத அந்த நேரத்தில் அவர் விட்டு சென்ற தமிழ் பணியையும் இந்த தமிழ் பணியையும் 2 தமிழ் பணியையும் சேர்த்து ஆற்றுகின்ற போற்றுதலுக்குரிய பெருங்கவிக்கோ அவர்கள் இல்லாத குறையை தீர்த்து கொண்டிருக்கின்ற பெருந்தகை வாமுசே திருவள்ளுவர் ஐயா அவர்கள் அவர் விட்டு சென்ற அந்த தொடர் பரப்புரை பயணத்தை மேற்கொண்டு இன்றைக்கு வெற்றிகரமாக நிறைவு செய்திருக்கிறார்கள். அந்த நிறைவு செய்திருக்கின்ற பெருந்தகைக்கு ஒரு பாராட்டு விழாவும் வரவேற்பும் பொருந்திய இந்த நிகழ்வாக இது நடந்து கொண்டிருக்கின்றது. தமிழ் பரப்புரையினுடைய அந்த பயணத்தினுடைய நோக்க உரையையும் பரப்புரையையும் பற்றி ஐயா அவர்கள் உரையாற்ற இருக்கிறார்கள். வெற்றிகரமாக அந்த பயணத்தை முடித்து திரும்பி இருக்கின்ற ஐயா அவர்களை இந்த நிகழ்விற்கு வருக வருக என இருகரம் கூப்பி வரவேற்கிறோம். இந்த நூலை திறனாய்வு செய்து வாழ்த்துறை வழங்கவிருக்கின்ற மின் பொறிஞர் பொன் ஏழுமலை ஐயா அவர்களையும் கவிஞர் ஞான ரவிச்சந்திரன் ஐயா அவர்களையும் கவிஞர் முத்துக்குமாரசாமி உலகநாதன் ஐயா அவர்களையும் நிமிர் இலக்கிய வட்ட நிறுவனர் பாபு சசிதரன் ஐயா அவர்களையும் நகைச்சுவை நாவேந்தர் குடியாத்தம் குமணன் ஐயா அவர்களையும் இந்திய ஆட்சிப்பணி மாணவர் வி முத்துவேல் முதல் மொழி துணைத் தலைவர் அன்பழகன் ஐயா அவர்களையும் வருக வருக என இருகரம் கூப்பி வரவேற்கிறோம். இந்த நிகழ்வினுடைய நோக்க உரையையும் ஏற்புரையும் வழங்க இருக்கின்ற விழா நாயகன், நான் ஏற்கனவே பல மேடைகளில் சொல்லியிருக்கிறேன், 2ஆம் பண்பரசனை ஈன்ற 1ஆம் பண்பரசன் ஐயா அவர்கள் நம்ம அனைவரையும் அன்பால் கட்டி போட்டிருப்பவர். அத்தகைய பெருமைக்கு சொந்தக்காரர். நோக்க உரையும் ஏற்புரையும் ஆற்றவிருக்கிறார் ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். இந்த நிகழ்விலே பங்கேற்று நிகழ்ச்சி நெறியாளுகை செய்யவிருக்கின்ற போற்றுதலுக்குரிய ஆசிரியர் இரா ஸ்டெல்லா தீபாமா அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். ஒரு இசை முரசு இல்லை என்றால் என்ன? நமக்கு ஒரு இசை முரசு கிடைத்திருக்கிறார். அவருடைய
அந்த செந்தமிழ் பாடல்களை கேட்கும் போதெல்லாம் நம்மை அறியாமலேயே கண்களில் கண்ணீர் கசிவதை யாராலும் தடுக்க முடியாது. அத்தகைய உணர்வு பாவலர், போற்றுதற்குரிய இசை முரசு இசைப்பாவலர் சாட்டை நந்தனையா அவர்களை வருக வருக என இருதரம் வரவேற்கிறோம். நன்றியுரையாற்ற இருக்கின்ற ஐயா அவர்களுக்கு முன்னால் சிறப்பு படிகள் பெற்று சிறப்பு செய்ய இருக்கின்ற போற்றுதலுக்குரிய பயிற்சி மைய இயக்குநர்கள் பாவலர் சீனி ஐயா அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களையும் கவிஞர் முயற்சி முருகேசன் ஐயா, மருமகன் காதர் பாஷா, கவிஞர் தங்கதுரை, எங்கெல்லாம் போனாலும் அங்கே எங்க துரை இருப்பார், அவர்தான் நம்ம தங்கதுரை ஐயா அவர்களையும், அமுதா பாலகிருஷ்ணன் ஐயா வரவிருக்கிறார்கள், அவர்களையும், பாலை மாணிக்கம் ஐயா அவர்கள், வசீகரன் ஐயா அவர்கள், இலக்கிய தேனி சுப சந்திரசேகர் ஐயா அவர்கள், ஆசிரியர் பாலாஜி ஐயா அவர்கள், நடிகர் பாஸ்கர் எல்லாம் வரவிருக்கிறார்கள். இப்படி வரவிருக்கின்ற அவர்களையும் வரவேற்று நிறைவாக நன்றியுரையாற்ற இருக்கின்ற தமிழ்ச்சுரவி பதிப்பகம் முனைவர் வை மனோகர் ஐயா உள்ளிட்ட இந்த நிகழ்விற்கு வந்திருந்து சிறப்பு சேர்த்து கொண்டிருக்கின்ற அத்துணை பெருமக்களையும் வருக 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 என இந்த மையத்தின் சார்பாகவும் ஐயா அவர்களின் சார்பாகவும் வரவேற்று அமைகிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்க. அடுத்ததாக குமரி சென்னை தமிழ் பரப்புரை பயணத்தை வெற்றிகரமாக முடித்திருக்கும் பெரும் கவிக்கோ வாமு சேதுராமன் அவர்களின் திருமகனார் தமிழ் மாமணி வாமு சே திருவள்ளுவர் அவர்கள் தமிழ் பரப்புரை நோக்க உரை என்னும் தலைப்பில் சிறப்புரையாற்ற அன்புடன் அழைக்கின்றேன். ஒரு தன்னலம் கருதாத தூய தமிழ் தொண்டராக நம்மோடு பழகி நம்மோடு கலந்து நம் சிந்தனைகள் எல்லாம் செயலாக்கும் அருமை சகோதரர் தமிழீழன் அவர்களே, இந்த நிகழ்வுக்கு தலைமை தாங்கும் உலகத் தமிழ் ஆராய்ச்சி மன்றத்தினுடைய பொதுச் செயலாளர் பொறியியல் பெருமான் ஞானசேகரன் அவர்களே, எங்கு சென்றாலும் அருட்பணியாக இருந்தாலும் சரி, தமிழ் பணியாக இருந்தாலும் சரி, அங்கே முன்னிற்கும் வழக்கறிஞர் பால சீனிவாசன் அவர்களே, நூலை வெளியிட இருக்கின்ற சாலின் ராமகிருஷ்ணன் அவர்களே, ஈயாப்பா மாணவர் ஐயா சொன்னாரு, ஆண்டாள் திருப்பாயில் ஒரு மங்கை உட்காரணும், அருள் மங்கையாக அமர்ந்திருக்கும் திவானி அவர்களே, மிகச் சிறப்பாக மற்ற எல்லாரையும் சொல்லிட்டு சொன்னா தம்பி அழகா எல்லாருடைய பேரையும் ரொம்ப சிறப்பாக ரொம்ப தெளிவாக யாரும் விடாத அளவில் சொல்லியிருக்காது. மீண்டும் சொல்றது நேரத்தை எடுத்துக்கிற சூழல். அதனால பெருமக்களை ஒற்றி மூத்த கவிஞர் ரொம்ப அற்புதமான அந்த கலந்துரையாடல் பணியில் ஆரம்ப காலத்திலிருந்து இன்னைக்கு சீனி அவர்களே, உங்களை அனைவரையும் வணங்கி இந்த அருமை தந்தை பெருங்குடைய ஒரு பணி, உலகளாவிய பணி, இந்த உலகளாவிய பணியில் அவர் சிந்தை செயல் எல்லாமே தமிழ் பணியாக தான் இருக்கும். அதில் ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி 9ஆம் தேதி ஆனால் ஒரு நூல் வெளியிடுவார். ஒரு நூல் தன்னுடைய 40ஆம் அகவையிலிருந்து வெளியிடுவார். 40ஆம் அகவையில் எண்ணச்சுடருங்கிற ஒரு நூலை வெளியிட்டார். எண்ணச்சுடர் அப்படின்னு மிகப்பெரிய நூல். தேவனைய பாவன அரங்கத்தான பெரிய பெருமக்கள் எல்லாரும் கலந்துட்டு, அதை தொடர்ந்து அவர் இறக்கும் வரை அந்த 9ஆம் நாள் ஒரு நூல் வெளியிடுவோம். அந்த வகையில் அந்த நூலை வெளியிட்டோம்னா 93ஆம் ஆண்டு ஐயா தமிழாசிரியர் இருந்தாங்க. 93ஆம் ஆண்டு என்ன தன்னுடைய பணியை விருப்ப ஓய்வு கொடுத்துட்டு பிப்ரவரி 9ஆம் தேதி
நூலை வெளியிட்டுட்டு இங்கேருந்து ஊர்தி எடுத்துப்பாங்க. ஊர்தி எடுத்து நேர ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு பெரிய பெரிய ஊர்தி, ஒரு பெரிய ஒரு 20 பேர் போகக்கூடிய ஒரு நல்ல சிற்றுந்த ஏற்பாடு பண்ணிக்கிட்டு கன்னியாகுமரியிலிருந்து சென்னை வரைக்கும் 50 நாள் 100 தமிழறிஞர்கள். 50 நாள் நினைச்சு பாருங்க. காலை மாலை இரவு 3 வேளை உணவு, அத்தனை நாளும் தங்கிறதுக்கு ஏற்பாடு. 93 தொடக்கம் பிப்ரவரி மாதம். ஆனால் ஓராண்டா அதுக்கு பணி செஞ்சுட்டு இருக்காங்க. ஓராண்டு அந்த பயணத்தை அவங்க அங்கிருந்து தொடங்கி, அது வந்து ரொம்ப எழுச்சியான பயணம். அது வந்து நம்ம டிஆர்பி விஸ்வநாதம், நீதியரசர் வேணுகோபால், அது ஐயா சங்கரலிங்கனார் கன்னியாகுமரியில் அவர், இப்படி எண்ணற்ற பெருமக்கள் அந்த வழிநடைப்பயணம் ஒரு அம்மா கையை பிடிச்சிக்காம வழிநடை பயணம் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. ஐயா வந்து அந்த பயணம் என்ன திட்டமிட்டாரோ அதே வழிதான் வர. அது தமிழ் நற்றமிழ் ஓங்க நடைப்பயணம் பெரிய புத்தகமாக வெளியிட்டிருக்கோம். அது படிச்சீங்கன்னா தெரியும். அதில் யார் யார் என்னென்ன உதவி செஞ்சாங்க, யார் யார் நடந்தாங்க, அவ்வளவு பதிவுகளும் இருக்கு. இன்னைக்கு பிரித்து பார்த்தா எனக்கே வியப்பா இருக்கு. அப்படி வெளியே கொடுத்தாங்க. ஏன்னா அந்த பயணத்தினுடைய நோக்கம் என்ன? தமிழா ஒன்று சேர், தமிழால் ஒன்று சேர், தமிழுக்காக ஒன்று சேர். தமிழா ஜாதியை மற, தமிழா மதத்தை மற, தமிழா கட்சியை மற. எல்லாம் வந்து எதை நினை? தமிழை நினை. தமிழா ஜாதியை மற, தமிழை நினை. தமிழா மதத்தை மற, தமிழை நினை. தமிழா கட்சியை மற, தமிழை நினை. இது 3 முழக்கம். அங்கே இருந்தீங்க. எங்கும் தமிழ், எதிலும் தமிழ். இதே மூலம் இங்கே கன்னியாகுமரியிலிருந்து சென்னை வரைக்கும் நினைச்சு பாருங்க. எத்தனை பெருமக்கள் ஈகத்தோட வந்தாங்க. 3 பேர். அது நம்ம கலையரசன், இப்போ எல்லாரும் உங்களுக்கு தெரியும். கலையரசன், குகன், தமிழ் 3 பேர். பெரிய பதாகை. அந்த பதாகையை தாங்கிட்டு நடக்கிறாங்க. அவங்க வர்றேன்னு சொன்னவங்க திடீர்னு நான் நேராக போயிட்டேன் அம்பத்தூர் அவர் வீட்டுக்கு. 3 பேரையும் போட்டானே. அந்த நினைவெல்லாம் எனக்கு ரொம்ப இன்னும் பசுமையாக இருக்கு. அதே மாதிரி பழனி முத்துன்னு தம்பி, அவர் நான் வர்றேன்னு கூட நடந்து வந்தேன். இப்போ ஒரு வழக்கறிஞர் இருக்கார். யார்? ஏஆர் லக்ஷ்மணன் இருக்கார்ல, அவருடைய மகன்கிட்ட வழக்கு தோழர் வந்திருந்தார். இப்படி உணர்வான பெருமக்கள்லாம் கூடி நடந்து வந்தாங்க. 93 முடிஞ்சதுக்கு அப்புறம் 94 ஐயா வந்து ஊர்தி பயணமா வந்தார். இங்கிருந்து அதே தடத்துல, அதை விடலை, அதே தடத்துல ஊர்தி பயணமா வந்தார். அதே முழக்கம், அதே நண்பர்கள், அதே மக்கள், அதே உணர்ச்சி. இப்படி ஒரு புறமாமம். இதெல்லாம் வந்து தமிழை கேட்க ஆள் இல்லைன்னு யாரும் நினைக்க சொல்லாது, யாரும் சொல்ல முடியாது. தமிழுக்கும் ஒரு படை தமிழ்நாட்டில் இருக்கு. அது சாதாரணமாக யாரும் நினைக்க முடியாது. நீ யாரும் ஆளலாம். நான் தமிழுக்குன்னு ஒரு படை இருக்குது. அதை நமக்கு உணர்வா காட்டிட்டு போனவர் என் தந்தை பெருகிவிக்கோ. அதே மாதிரி 19ஆம் ஆண்டு குமரியிலிருந்து தில்லி வரைக்கும் ஊர்தி பயணம். இங்க இல்ல, தில்லி வரைக்கும். நினைச்சு பாருங்க, நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. இங்கேருந்து ஊர்தி பயணம் போக முடியுமா? போனோம். எல்லாம் இங்கேருந்து தொடங்கி கர்நாடகா போய், ஆந்திரா போய், ஆந்திராவிலேருந்து மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா போய், மகாராஷ்டிராவிலேருந்து இமயம் போய், இமயம்லேருந்து திரும்பி வந்து டெல்லியில். என்ன மாதிரி பயணம்? 15,000 ரூபா பயணம் பண்ணவர் நம்ம தம்பி. இங்கே வரல, தில்லை பாஸ்கர். அவரையே நான் ஒரு நாள் பேச சொன்னேன், பயணத்தை பற்றி பேசுவானு. அந்த பயணத்தை பற்றி பேசணும்னு சொன்னேன், பேசினார். மிகப்பெரிய செயல். இப்போ இந்த மாதிரி உணர்வுகள்லாம் ஒருத்தர் ஏற்படுத்த முடியுமா? இந்த மாதிரி உணர்வுகளை ஏற்படுத்த முடியும். இப்படி ஒருத்தன் பிறக்க முடியுமா? எங்க ஐயா சொல்லுவாரு, வாழும்போதே சொல்லுவாரு. இப்படி என்ன மாதிரி ஒருத்தன் பிறக்க முடியுமா? என்ன மாதிரி ஒருத்தன் இந்த அளவுக்கு எங்க ஐயாவோட தோளுக்கு தோல் பயணம் வரும்போதெல்லாம் பயணத்தில் அப்பேற்பட்ட வரவேற்பு கொடுப்பாரு.
நமது குடியாத்த குமரன் அவருக்கு வணக்கத்தை தெரிவிக்கிறேன். அவ்வளவு பெரிய ஒரு செயற் சிங்கம் அவர். அப்படி யாரும் செய்ய முடியாது. அவர் வாழும்போதே சொன்னாரு, முடியுமா இந்த மாதிரி செய்ய முடியுமான்னு என்னைய கேட்பாரு, செஞ்சாரு. அவர் ரொம்ப வருத்தப்படுவார், இப்படி ஒருத்தன். அதே மாதிரி உலகத்துல அவர் தடம் பதிக்காத இடம் கிடையாது. 7 மாநாடுகள் உலகம் போறான், 7 மாநாடுகள் உலகம் போறான். ஜெர்மன்ல பெர்லின் நகர்ல, தாய்லாந்துல பேங்காக்ல, மலேசியால கோலாலம்பூர், பினாங்கு, கெடா, ஈப்போ 4 இடத்துல. இப்படி ஒரு அளப்பரிய மனிதர், ஆளுமை சிங்கம். அந்த சிங்கத்துல பழகினாதான் தெரியும். அந்த சிங்கம் அது ஒரு ஆளுமை சிங்கம், உண்மையிலேயே சிங்கம். சீர்னார்னா அப்படியே அப்பேற்பட்டார் மா மனிதர். அவர் அண்மையில ஜூலை 4 காலமாயிட்டாங்க. பெரிய பேரிழப்பு. காலமானதுக்கு அப்புறம் நான் ஐயாவுடைய 9ஆம் நாளுத படத்திறப்புக்காக நான் வேந்தர் அவர்கள் வீட்டுக்கு வந்திருந்தேன். நான் சொன்னேன், ஐயா படத்திறப்பு நம்ம பண்ணணும், கட்டாயம் பண்ணுவோம், திருவிழா சிறப்பாக பண்ணுவோம். ஐயாவுடைய தேதியும் நம்ம தமிழர் தலைவர்களுடைய தேதியும் ஒத்து போகாமல் தள்ளிக்கிட்டே இருந்துச்சு. நான் ஒரு நாள் போய் தமிழர் தலைவர்கிட்ட சொன்னேன், பொதுச்செயலாளர் முனைவர் ஐயா அன்புராஜ்கிட்ட சொன்னேன், ஐயாவுடைய பிறந்தநாள் 9 வருது, அப்போ பண்ணோம்னா சிறப்பாக இருக்குங்க அப்படின்னு. இவர் சரி வந்துடுறேன்ட்டார் தமிழர் தலைவர். அவங்க அவருக்கு நேரம் இல்லைன்னு அவர் உதவியாளர் சொன்னார். உடனே நான் நேர வழக்கறிஞர் சிவகுமார் அழைச்சிக்கிட்டு நேர இதுக்கு போயிட்டேன், வேலூருக்கு போயிட்டேன். ஐயா இந்த மாதிரி அவர் வர்றாரு, நீங்களும் வந்துடணுயா. உடனே அவர் உதவியாளர் கூப்பிட்டாரு. என்னையா 9ஆம் தேதி கட்டாயம் போனியா? நான் மற்றதெல்லாம் தள்ளி கொடுந்தாரு. ஏற்பட்டவர் ஒப்பற்ற மனிதர் நமது தமிழ் இயக்க தலைவர் வேந்தர் விஸ்வநாதன். அன்னைக்கு ரொம்ப சிறப்பானச்சு. நான் கூட கூட்டம் வருமோ வராதோ, இவ்வளோ பெரிய அரங்கத்தை நான் போட்டிருக்கவேன்னு நினைச்சேன். எப்படி ஐயா நண்பர்களோட பழகியிருக்காரு, எப்படி ஐயா ஐயா திருவள்ளுவர் சொல்றாருல, ஐயா குடியாத்துக்கு வணைய யாரா இருந்தால் தன்னுடைய அந்த குரலை சொல்லுங்க, தன்னுடைய உறவினராக்கணும்னு. அறிவுடையவன் தான் கொண்டு அது இல்லை, அது என்னுடைய உறவினராக்கணும்னு ஒரு குரல் திருக்குறள். திருவள்ளுவர் சொல்றாரு, உனக்கு ஒரு நல்ல அறிவாளியா இருந்தா அவன் உறவினர், அவனுடைய உறவாக்கிறார். அப்படி உலகம் பூரா உறவாக்கியிருக்காரு, உலகம் பூரா உறவாக்கி. அன்னைக்கு கூட்டம் அதுக்கு பெரிய சான்று. முத்துக்குமாரசாமினா அப்படியே அவங்க அப்பாவை சொல்லி பழகுவாரு. அவங்க அப்பாவை சொல்லுவாரு, ஏப்பா திருவள்ளுவர் ஐயாவுடைய மகன்பா விரும்புவார். அப்படி ஒரு மாசற்ற தங்கம். இப்படி ஒரு மனிதரை நம்ம பார்க்க முடியாது. எங்க அம்மா நினைவு நாள் தான் மொத்தம் கிட்டத்தட்ட 300 பேருக்கு விருது கொடுத்துருக்கோம், பொற்கில் வழங்கியிருக்கோம். இதே இடத்துல 20 பேருக்கு அருள் ஐயா வழங்கினார், 20 பேருக்கு. அப்படி ஒரு கொடை நெஞ்சர் அருளாளர். சரி, அவரை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நான் ஒரு பெரிய இயக்கம், ஐயாவுடைய அந்த ஊர்தி பயணம் வந்துட்டு போனதை நம்ம விடக்கூடாதே அப்படின்னு நான் கன்னியா எல்லாத்தையும் கேட்டேன். எல்லா புலவர்களுக்கெல்லாம் ஆர்வமா இருக்காங்க, பேசுறாங்க, நல்லா எழுதுறாங்க. ஆனா களப்பணிகளுக்கு தன்னை அர்ப்பணிக்க தயாரா இல்லை. இப்ப நான் சொன்னேன், அங்க இருக்க ஐயா அவர் பெரிய அருளாளர், ஐயாவுக்கு இணையானவர், எங்க பன்னாட்டு ஒன்ற குமரி கிளை தலைவர் முத்துக்கருப்பன். அவருக்கு வயது 89. அவர் சொல்றாரு, தம்பி நீங்க இதை விட்டுறக்கூடாது தம்பி, நீங்க வரணும், நீங்க கட்டாயம் வரணும், மற்ற யாரும் எடுத்துட்டு போக மாட்டாங்க, நீங்க அவசியம் வரணும் அப்படின்னு. எனக்கு ஒரு பக்கம் தயக்கம், விட்டுறா ஐயா மாதிரி வர முடியுமா, ஏகப்பட்ட பணிகள் இருக்கு அப்படின்னு. நான் எல்லாம் எங்க கண்மரியன் இப்படி என் நண்பர்கள் எல்லாத்தையும் நீங்க வாங்குங்க, ஒரு பகுதி நான் உங்களுக்கு எல்லாம் ஒத்துழைப்பு கொடுக்குறேன், நீங்க வாங்க, ஓரளவுக்கு களப்பணிகளை பாருங்க, ஐயா என்ன பண்ணியிருக்காங்கிறத கொஞ்சமாவது போய் தெரிஞ்சுக்குங்க. அவரு கிட்டத்தட்ட 33 வருஷமா பண்ணியிருக்காரு. ஓராண்டுக்கு வர்றது கூட அவங்க சூழல. அப்ப நானு சரி நம்ம போயிட்டு வந்துடுவோம். நான் கன்னியாகுமரிக்கு நான் கிளம்பிட்டேன். கிளம்பி 10ஆம் தேதி கிளம்பி நேர கன்னியாகுமரியில 12ஆம் தேதி ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க பாருங்க. கிட்டத்தட்ட அத்தனை அமைப்புகளும் குழுமிட்டாங்க. ஏன்னா அப்படி ஒரு தாக்கத்தை அவர் ஏற்படுத்திட்டாரு. 12ஆம் தேதினா இங்க இருந்து தமிழ் பயணம், பரப்புரை பயணம் தொடங்கும். அப்ப எல்லாரும் எல்லா பெருமக்களும் அவர் இருந்தாங்க. அங்கே அழகா அங்கே
முழக்கமிட்டு அந்த பதாகை ஏந்தி நாங்கள் அந்த காந்தி மண்டபத்தில் வந்து தொடர்ந்து நடந்து வந்து அங்கேருந்து அதை முடிச்சுட்டு அப்படியே நாங்குநேரி, வள்ளியூர், திருநெல்வேலி முடிச்சு தூத்துக்குடி போய் தூத்துக்குடியில் நம்ம அன்பழகன் பன்னாட்டு தலைவர் அவர் அங்கேயே இதில் இருந்து பதாயை பிடிச்சிக்கிட்டு அங்கேயே முழக்கமிட்டு அங்கேருந்து நேரம் அங்கே ஒரு திருச்சிற்றம்பலம் இலக்கிய நிலைய தலைவர் அந்த பள்ளியில் உரையாற்றிட்டு அப்படியே நேரம் அங்கேருந்து கோவில்பட்டி வந்து கோவில்பட்டியில் பன்னாட்டு பொதுமக்கள்லாம் இங்கே பதாகை ஏற்றிருந்தாங்க பண்ணிட்டு அதுக்கு அப்படியே மதுரை வந்து மதுரை வந்து ராஜபாளையம் வந்தேன். ராஜபாளையம் முரம்பு நம்ம நெடுஞ்சேரில் பிரமாதமாக ஏற்பாடு பண்ணியிருந்தார். இந்த பெருமக்கள்லாம் அவரை வச்சு அவங்களாம் தொடர்ச்சியாக செய்கிறவங்க, தொடர்ச்சியாக இந்த பணிகளை இந்த தமிழ் ஊர்தி பயன்களுக்கு செய்கிறவங்க, தமிழ் உணர்வோடு நெடுஞ்சேரான விட்டுறக்கூடாது ஐயா, தயவுசெய்து விடாதீங்க, தொடர்ச்சியாக போங்க. அப்படியே நேரம் மதுரை வந்து மதுரையில் மிகப்பெரிய எழுச்சி உரையாற்றிட்டு அதுக்கு நேர திருவரம்பூர் வந்து திருவரம்பூரில் இருந்த இங்கே நம்ம நாராயணசாமி நாராயணசாமி பெரிய எங்கள் பன்னாட்டு மக்களுடைய ஜெர்மன் மாநாட்டில் கலந்துக்கிட்டவர். அவர் வயது 84 தளர்ந்த நிலையில் இருந்தார். அவரோட முழக்கம் விட்டு அப்படியே நேர தஞ்சை உபயதுல்லா நாங்கள் நடந்து வரும்போது பூமாரி பொழிஞ்சார். ஏன் நடந்து வரோம் நாங்கள் உபயதுல்லா பெரிய அமைச்சராக இருந்த வணிகத்துறை அமைச்சராக இருந்தவர். அப்போ அங்கே இருக்கிற கோபாலகிருஷ்ணன் ஐயா சொல்கிறாரு, எப்படி பூமாரி புளியணும்னு பயிற்சி கொடுத்தாருங்க உபயதுல்லா ஐயா, இப்படி எடுத்து அப்படி போடணும் அப்படின்னு பேசும்போது பேசினார். அப்படி வந்துட்டு நம்ம திராவிடர் கழக பெருமகன் எல்லாரும் இங்கே வரவேற்பு கொடுத்தாங்க தஞ்சையில். இப்படி எல்லாத்தையும் குடிச்சிட்டு மறுபடியும் திருச்சியிலேருந்து வடலூர் கடலூர் முடிச்சு அதுக்கப்புறம் பாண்டிச்சேரியில் மிகப்பெரிய வரவேற்பு கொடுத்தாங்க. நம்ம புதுவை தமிழ்ச்சங்கம் முத்து அவர்களும் ரொம்ப சிறப்பாக கொடுத்தாங்க. அங்கேயே முடிச்சுட்டு இப்படியே நான் வரும்போது நம்ம ஐயாவுடைய பழகின பெருமக்கள் மரத்தமிழ்ன்ட்ட சொன்னேன். வரும்போது ஏதாவது செய்ப்பேன், நான் ஊரில் இருக்க மாட்டேன்னாரு, வெளியே போகிறேன்னாரு. அப்புறம் வேறு யாரையும் சொல்ல முடியலை, என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்போ வாராது வந்த மாமணியாக எங்களுடைய அற்புதமான மனிதர், இந்த மியூசிக்கு சொந்தக்காரர் ஐயா வாரி அவருமே நம்ம சொன்னார், பயணத்திலே சொன்னார், ஐயா இங்கே ஒரு நம்ம சுப்பிரமணியம் ஐயா வந்து நிகழ்ச்சி வச்சிருக்காரு, நீங்கள் வரணும்னாரு. இணையாத்துறீங்க வரணும்னாரு. உடனே அவர் சொல்லுக்கு கட்டுப்பட்டு பயணத்துக்கு நான் வந்தேன். மேடையில் நான் பேசிட்டு நான் போனேன். அப்போ நான் பேசும்போது சொன்னேன், நீங்கள் யாராக இருந்தாலும் எந்த பணியும் செய்யுங்க, ஆனால் தமிழுக்காக நடந்த நடைப்பயணத்தையோ தமிழுக்காக இந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்கிற செய்தியோ புதைக்காதீங்க. புதைச்சிங்கன்னா நீங்கள் ஒரு கொள்கையை அடைய முடியாது. அதை சொல்லி மேலே வரணும்னா சாதாரண இதில் தன்னுடைய தேகத்தை தமிழுக்காக நடந்திருக்க அந்த மண்ணில் அவன் பண்ண விட நம்ம பண்ணது பெருசு இல்லை, நம்ம நடக்கிறதோ ஊர்ந்து போகிறதோ பெருசு இல்லை. தீ குளிச்சு செத்த மண் இந்த மண். தீ குளிச்சு தன்னுடைய தேகத்தை மொழிக்காக இருந்திருக்கான். நீங்க மொழினால்னா நம்ம தமிழ்ல மொழிக்குரிய என்னுடைய நாள். அதையே நம்மளுடைய நன்றி கேட்ட தினத்தினாலே நம்முடைய மறக்கிறதுனால இழந்துட்டோம். இழக்கக்கூடாது. யார் என்ன தியாகம் பண்ணிட்டார். வாசுபாயே நடந்து வந்திருக்காரு சென்னையில, அவர் கூட நடந்திருக்காரு. வாசுபா மாணிக்கனையா அவருடைய பருத்த உடலோட சென்னையில நடந்து வந்திருக்காரு. மாதிரி இப்படி நிறைய பேர் தியாகம் பண்ணியிருக்காங்க. அதனால இந்த தியாகங்களை எல்லாம் முன்னெடுத்து போனா தான் நம்ம வெற்றி பெற முடியும். அங்கே இதே முழக்கத்தை தமிழா ஜாதி மர தமிழனை, தமிழா மரத்தை மர தமிழனை, தமிழா கட்சியை மர தமிழனை. அங்கேயே சொன்னேன், என் அருமை தந்தையர் போன்றையே மீச வச்சிருக்கேன். குடியாத்த குமரனுடைய அழைப்புனால இங்க வந்து நான் பேசுறேன். பண்ணிட்டு நான் உடனே கிளம்பிட்டேன். நான் அவரை கூட பார்க்கல. ஏன் சொல்ல வரேன்னா, இந்த கொள்கை இது வந்து இப்ப மரத்தமிழனுக்கும் தம்பிக்கிட்ட இசைப்பாவலருக்கும் இதை நீங்க 2 பேருமே எடுத்து வரலாம். நீங்க ஏன்னா அன்னைக்கு வந்து போகும்போது அன்னைக்கு வர தயங்குனாங்க. யாரு? கலையரசனும். அப்ப நான் போய் அவங்கள வீட்டில் போய் அவங்க வீட்டில் எல்லாருக்கும் சொல்லிட்டு அந்த ஊர்தியில ஏற்றிட்டு வந்தேன். இன்னைக்கு ஒரு உலக போல் இன்னைக்கும் கலையரசனை பார்த்தா சொல்லுவேன், நீ தானப்பா பதாக ஏற்றி வந்தோம். அவங்க எல்லாருக்கும் நடைப்பயண அறிமானம் பட்டம் கொடுத்தா அது இன்னும் நிலையா இருக்குது. ஏன் சொல்ல வரேன்னா, இந்த மொழி கொள்கையில நாம் தெளிவா இருக்கணும். நம்மளை பொறுத்தவரையில இந்திய நமக்கு பகை இல்லை, இந்திய திணிக்காதரான்னு சொல்றோம். ஆங்கிலமுக்கும் உறவு இல்லை, ஆங்கிய அழுத்தாதீங்கன்னு சொல்றோம். நம்ம இப்ப என்ன ஆயிடுச்சு, இப்ப எல்லா தமிழர்களுமே வந்து முதல்ல சமஸ்கிருதம் கலந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதை ஓரளவுக்கு உடைச்சு கொண்டு வந்துட்டோம். இன்னைக்கு என்ன நடக்குது, ஆங்கிலம் கலந்த பேச்சுக்கள் ரொம்ப கேவலமா இருக்கு.
ஆங்கிலம் கிளம்பச்சுக்கு கேவலமா இருக்கு. அதனால இங்க இருந்திருக்கிற அறிஞர்கள் சான்றோர்கள் உங்களுக்கு எல்லாம் சொல்லிக்கிறேன், ஆங்கிலம் கலந்து பேசுவதை யாரா இருந்தாலும் தடுக்கணும். ஏன்னா இப்ப சமஸ்கிருதம் கலந்ததுனாலதான் நம்ம மொழியே போய் இன்னைக்கு மாற்று மொழிகள் உருவானது. இது ஒண்ணு விளையாட்டுலையே. இன்னைக்கு தெலுங்கோ கன்னடமோ மலையாளமோ நம்ம மொழியினுடைய சமஸ்த ஆதிக்கம் அப்படி ஆச்சு. இன்னைக்கு தமிழோட ஆங்கிலம் கலந்து பேசுற பழக்கம் அதிகமா இருக்கு. இது ரொம்ப சாதாரணமா நினைச்சுக்கிட்டு இருக்கோம். தமிழ்களும் ரொம்ப அநியாயமா இருக்கு. வளர்ற பிள்ளைகள் எழுதும் போதே தமிழ் எழுதி ஆங்கிலத்தில் எழுது, வெட்கக்கேடா இருக்கு. இதெல்லாம் தவறுன்னு நம்ம உணர்த்தணும். முதல்ல தவறுன்னு நம்ம உணர்த்தணும். இன்னைக்கு பிள்ளைகளுக்கு பேர் வைக்கிறது நல்லா நமது அருமை ஐயா விஐடி வேந்தர் அருமையான நூல் போட்டிருக்காரு. தமிழ் பெயர்கள் நூல் போட்டிருக்காரு. இதெல்லாம் நம்ம பரப்பணும். நமக்கு மொழி நம்ம விட்டு போயிடக்கூடாது. நம்ம கவிதை எழுதுறதோ கற்றை எழுதுறதோ நம்ம போதுக்கிறதோ அதெல்லாம் வேற. நம்ம மொழி நம்மளை விட்டு போயிடக்கூடாது. அதுக்குரிய தன்மைகளை மக்கள்லாம் தெளிவா இருக்காங்க. இந்த பயணத்துல பார்க்கும்போதே தெரியுதுல்ல, மக்கள் பிள்ளைகளுக்கு தெரியல. நம்ம ஒரு பள்ளியில பேசுற தெரியல. அப்ப நான் சொன்னேன், திருக்குறள் தெரியுமா? நல்ல திருக்குறள் தெரியும். ஒவ்வொருத்தரும் திருக்குறளை படிங்க. திருக்குறளை படிச்சா நீங்க உன்னதமா நிலை அடையும். ஒரு நெறியான சிந்தனையான ஒரு பரப்புரை பயணம். அந்த பரப்புரை பயணம் இப்ப ஞாலம் அமைச்சதெல்லாம் ஞாலம் எங்க ஞாலம்லாம் அருள் நிலையில போறாரு. கொஞ்சம் தமிழ் நிலையில வரணும். ஏன் சொல்றேன்னா, நம்ம தமிழ் அழிந்து போகுது. உங்களுடைய அருளாட்சி வரவேற்கத்தக்கது. எல்லா நிலைகளிலும் தமிழ் நம்ம தமிழில் ரொம்ப சரியா இருக்காரு. எல்லா இடத்துலயுமே தமிழை விட்டு கொடுக்கறதே கிடையாது. தமிழ் முத்துக்குமாரசாமி எங்க போனாலும் சரி தமிழ் சார்ந்த இயக்கங்களை பரப்புறத முன்னணியில் நிற்கிறாரு. ஏன் சொல்ல வரேன்னா, அது மாதிரி பாலசீனிவாசன் சரி எங்க இருந்தாலும் தமிழுக்காக முன்னணிப்பாரு. இப்படி அது மாதிரி குடியாத்தம் குமரன் நீங்க என்ன செஞ்சாலும் சரி தமிழுக்காக முட்டி போட்டு கூட நிற்பாரு. அப்பேற்பட்ட பெருமன் குடியாத்தம் குமரன். எதுக்கு சொல்ல வரேன்னா, இவங்கெல்லாம் வாழும் காலத்துல நம்ம மொழியை இழந்துடக்கூடாது. இப்ப பாருங்க, இப்ப ஊர்தி பேணும்னு யாருமா போவாரு. நானே நிறைய வாடி கண்டிச்சிருக்கேன், போகக்கூடாது. ஏன் இவ்வளவு முதிர்ந்த தேவை போறீங்க? எனக்கு ஐயாவும் பயங்கர சண்டை வரும். நான் போலம் பாட்டு காலையில கிளம்பிடுவேன். அப்பேற்பட்ட பெருமன் விட்ட பணி முக்கியமான பணி. இந்த பணியை நாம் அடுத்த ஆண்டு நம்ம வரத்தமிழன் நமது ஐயா இசைப்பாவலர்லாம் இணைந்து நம்ம போற மாதிரி சூழலை உருவாக்கணும். அப்பதான் நம்ம வெற்றி பெற முடியும். மொழிக் கொள்கையில நமக்கு என்ன இருக்கு? எனக்கு என்ன தேவை இருக்குங்க? எனக்கு என்ன தேவை இருக்கு? போன அவசியம் வீட்டுலாம் திட்டுறாங்க. நான் சொன்னேன், இது உங்களுக்கு தான் தொந்தரவு பண்ணல நான். ஏன்னா இது ஐயாவுடைய பணி, இதை நம்ம விடக்கூடாது. அதனால இந்த மொழிக் கொள்கையை நம்ம விடக்கூடாது. யாரா இருந்தாலும் நம்ம தமிழை இழக்க முடியாது. ஏன்னா அத்தனை பேர் தீக்குளிச்சு இந்த மொழியை வாழ வச்சிருக்கான். ஹிந்துல 6ஆம் தேதி தமிழியல் படிச்சிருப்பீங்க. 6ஆம் தேதி அற்புதமான கட்டுரை நெய்ந்தாங்க. அதுல பாத்தீங்கன்னா அந்த என்ன மாதிரி அவங்க என்ன ஒரு ஈகத்தை பண்ணியிருக்காங்க. அண்ணா அவர்கள் பக்தவச்சலம் அவர் எழுதியிருக்காரு, இந்த மாதிரி இந்தி எதிர்ப்பான கோப்புகள்லாம் அழிச்சிருங்க இந்துல போட்டிருக்காங்க அந்த இதுல. அப்புறம் அண்ணா வந்தோடனே அதை எப்படி மறுபடியும் எடுத்து கொடுக்க வழியே பாருங்க. அவர் குறிப்பு 2 பேர் இது பண்றாங்க. அதுல கொடுக்கும்போது சொல்றான், அந்த காலத்துல இந்திய ஆசிரியர் சமஸ்கிருதம் போட்டாங்க. போட்டவங்களை என்ன பண்ணுங்க, அவங்க எல்லாம் உதவியாளர் அட்டெண்டரா வச்சிருக்காங்க. உதவியாளர்களா இப்படிலாம் பெரிய வரலாற்று மிக்க இதுல இன்னைக்கு ஒரு ஒரு அநியாயத்துக்கு இவங்க இந்த ஒன்றிய அரசு இருக்கவங்க, நான் என் மொழியவே பாதுகாக்க முடியல, ஆங்கிலத்தை போயிட்டு இவன் திணிக்கிற திணிப்பை பார்த்தா ரொம்ப வேதனையாகவும் வெட்கக்கேடா இருக்கு. என்ன ஏன் இப்படி இருக்கிறாங்க? இந்த நாட்டுல மொழி சுதந்திரம் ஏன் கொடுக்க மறுக்கிறீங்க? நீ சும்மா படை தளபதியிட்ட சுதந்திரம் பேசினா போதுமா? இன்னைக்கு நீங்க என்ன பயன்? இந்த மொழிக்குரிய உரிமையை, இந்த மொழிக்குரிய ஒரு தகுதிக்குரிய ஒரு ஆளுமையே கொடுக்க தயங்குறீங்க. இன்னைக்கு இந்திரா காந்தி அம்மாவே இங்க போய் ரஷ்யால போய் யாரும் கேள்வி பேசினாங்க. அவ்வளவு பெருமைக்குரிய மொழி. அதனால அருமை சான்றவர்களே, இங்க இருக்க அரிய பெருமக்களே, நீங்க எல்லாரும் இந்த வாட்டி நான் போயிட்டு வந்துட்டேன். அடுத்த முறை நீங்க தான் இது ஒரு பண்ணியிருக்க அந்த நற்றமிழ் நடைப்பயணத்தை படிங்க. அதான் நமக்கு தடம். அந்த தடத்துல நம்ம இந்த கொள்கையை வீறு கொண்டு இழைச்சதான் தமிழர். நமக்கு எந்த கட்சியும் கிடையாது, எந்த மதமும் கிடையாது, எந்த ஜாதியும் கிடையாது. தமிழர் தான்.
அந்த கொள்கைக்கு தமிழை நம்ம என்ன வாழ வைக்கிறதுக்கு தமிழை அந்நியப்படுத்தாம கொண்டு போது நம்முடைய கடமை. அதை செய்ய வேண்டும் என்று கூறி இதுக்குரிய பணிகளை செய்யும். இந்த இவ்வளவு பெரிய சூழல்லையும் தன்னுடைய மனக்கோடத்தை அந்த மணமகன் தமிழை பேசுங்கன்னு சொல்ற மாதிரி அந்த மணமகனுக்கும் என்னுடைய தமிழ் பணி ஓங்குக, இந்த தமிழ் பணி ஓங்குக 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 இப்படி. இப்ப அந்த பதாயை வச்சு நம்ம சின்ன முழக்கம் மட்டும் விட்டுட்டு நம்ம தொடரலாம். சொல்லு மீட்டிங்ல பேசிக்கிட்டு அப்படியே கூட எல்லாரும் தமிழால் ஒன்று சேர், தமிழால் ஒன்று சேர், தமிழுக்காக ஒன்று சேர், தமிழா ஜாதியை மற, தமிழை நினை, தமிழா மதத்தை மற, தமிழை நினை, தமிழா கட்சியை மற, தமிழை நினை, எங்கும் தமிழ், எதிலும் தமிழ், எங்கும் தமிழ், எதிலும் தமிழ், கல்வியில் தமிழ், ஆலயத்தில் தமிழ், வழக்குரையில் தமிழ், எங்கும் தமிழ், நீதியில் தமிழ், ஆட்சியில் தமிழ், அலுவலில் தமிழ், எங்கும் தமிழ், எதிலும் தமிழ், தமிழா ஒன்று சேர், தமிழுக்காக ஒன்று சேர், தமிழா ஒன்று சேர், தமிழுக்காக ஒன்று சேர், பெருங்கவிக்கோ தமிழ் பணி ஓங்குக ஓங்குக, பெருங்கவிக்கோ நடைப்பயணம் ஓங்குக ஓங்குக, பெருங்கவிக்கோ நடைப்பயணம் ஓங்குக ஓங்குக. நன்றி. எல்லாருமே அப்படியே தமிழுக்காக ஒன்று சேர், எங்கும் தமிழ், எதிலும் தமிழ், எங்கும் தமிழ், எதிலும் தமிழ், தமிழா ஜாதியை மற, தமிழை நினை, தமிழா மதத்தை மற, தமிழை நினை, தமிழா கட்சியை மற, தமிழை நினை, எங்கும் தமிழ், எதிலும் தமிழ், அலுவலில் தமிழ், அலுவலில் தமிழ், ஆலயத்தில் தமிழ், நீதியில் தமிழ், ஆட்சியில் தமிழ், எங்கும் தமிழ், எதிலும் தமிழ், தமிழா ஒன்று சேர், தமிழால் ஒன்று சேர், தமிழுக்காக ஒன்று சேர். நன்றி, வணக்கம். நன்றி, நீங்க ஐயாவுக்கு நன்றி, வணக்கம். அனைவரும் சார்பாக இங்க பாருங்க அண்ணா, இங்க பாருங்க அண்ணா, பக்கத்துல வாங்க. புத்தக கட்டு இங்க இங்க அடுத்து முதல்ல பேச சொல்றேன்.